பணியாற்றின டெக்னீஷியன்ஸ், மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், டான்ஸ் மாஸ்டர்ஸ், கேமராமேன் சாலி சார், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் நடித்த கலா கல்யாணிக்கும் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹீரோவாக பண்ண சுரேஷ் சாருக்கும் நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லாமல் நல்லா பெரிய லெவலில் வரதுக்கான எல்லா இதுவுமே அவர்கிட்ட இருக்குது. நம்ம டைரக்டர் சார் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதோட அது பயங்கரமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு பர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ அதுவும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படத்தில் வேலை பார்த்தோன்றது எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இது மாதிரி அடுத்தடுத்து புது முயற்சிகளுக்கு நல்ல நல்ல தயாரிப்புகள் வந்து சப்போர்ட் பண்ணணும். தயாரிப்பாளர் சப்போர்ட் பண்ணால் தான் டைரக்டர்ஸ் வந்து நல்லா புது முயற்சியாக புதுசாக டிஃப்ரெண்டாக பண்ண முடியும். அதனால் தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரில. தேங்க்யூ. படத்தோட ஹீரோ பிரஜன், ஏற்கனவே பழைய வண்ணாரப்பேட்ட நல்ல ஒரு பேர் எடுத்த படம். நல்ல படம், இண்டஸ்ட்ரியில் பரவலாக பேர் எடுத்த படம். ரெண்டாவது படம் அவருக்கு இந்த படம். இந்த படமும் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவர் பெரிய ஹீரோவாக படம் வரணும். படத்தோட ஹீரோயின் கல்யாணியா, கலா கல்யாணி. ஓகே, நீங்கள் சாங்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. புதுசு மாதிரி தெரில, உடம்புல குறைச்சிடாதீங்க, அப்படி வச்சுக்க. இப்போ வரும்போது இப்படி வராங்க, அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாக்கி ஒரு கிக்கு இருக்க மாட்டேங்குது. எனக்குலாம் நயன்தாரா வந்து சந்திரமுகி ஐயா படத்தில் தான் பிடிச்ச நயன்தாரா. ரொம்ப உடம்பு குறைச்சாலும் பொழுதாக கிக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனால் உடம்பு குறைச்சாதீங்க, இதே உடம்பு மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த படத்தில் வந்து நான் 3 பாடல்கள் வந்து எழுதியிருக்கிறேன். 3 பாடல்களுமே வந்து தத்துவ பாடல்களாக இருக்குது. ஒரு படத்தில் வந்து காதல் பாடல்களோ கனவு பாடல்களோ எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது வந்து இயல்பாக நிகழும். ஆனால் இதில் வந்து தத்துவ பாடல்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து ஏன்னு கேட்டால், ES ராம் சார் கோழி கூது படத்துக்கு அப்புறமா இந்த படத்துக்கு இசையமைச்சாங்க. ரொம்ப மென்மையான மெலடியாக வார்த்தைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு இசையமைக்கக்கூடிய இசைப்பாளர் இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து அப்சல் யூசுப் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதிரடி பாடல்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, அமைதியான பாடல்களை வந்து சார் எடுத்துக்கிட்டாங்க. இந்த படத்தோட இயக்குனர் பென்னி தாமஸ், இந்த படத்தோட தயாரிப்பாளர் அஸ்ரப் பெருங்காடி அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களும். I don't know how to speak in Tamil because I'm a Malayali. I'm coming from Kerala. I've done 4 songs for this movie. One is Kuile and Vinulaga Devadai and Vada Thora and Kanavugalayiram. These 4 songs I have done for this film. I would like to thank director Benny Thomas, my brother Benny Chetan, and our producer Ashraf Peringadi and Dr. Frimu. For giving me this great opportunity. So thank you so much and thanks a lot. இந்த படத்தில் வந்து 3 சாங் நான் பண்ணியிருக்கிறேன் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். 3 சாங் சார் சொன்ன மாதிரி பால படமாக இருக்கும். 3 சாங் சோக பாடல்கள்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க டைரக்டர். தத்துவ பாடலும் சோகம் சேர்த்து எனக்கு கொடுத்துருக்காரு. அது சிறப்பாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ரொம்ப மூடாக இருந்துச்சு. அது அவர் பாடினார் முருகன் மந்திரம் சௌரலி பூவாசம். அந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ண அன்றைக்கி முழுசாகவே எனக்கு வேறு எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா அவரே வந்து 2 காதல் வரிகள் பாடல் எழுதி கொடுத்து கம்போஸ் பண்ண அப்புறமா தான் எனக்கு நான் பழைய டைப்புக்கு திருப்பி வந்தேன். ஸோ அந்த மாதிரி என்னை பாதித்த பாட்டு அது. அதுக்கப்புறமா வந்து அப்சல் யூசப் 4 பாடல் பண்ணியிருக்காரு, காதல் பாடல்கள். அருமையான இசையமைப்பாளர். அவர் தமிழில் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறமா பென்னி தாமஸ் சார் மலையாளங்களில் ஒரு சில நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த இயக்குனர். அவரும் தமிழில் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றும் தயாரிப்பாளர் அதையெல்லாம் தாண்டி திரைக்கதை ஜாம்பவான், இயக்குனர் ஜாம்பவான் பைக்ராஜ் சார் கூட ஃபஸ்ட் டைம் மேடையில் உட்காந்துருக்கேன். சாரை வந்து நான் மேடையில் உட்காரதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது. சார் கூட உட்காரதுக்கு, சார் கூட உட்கார்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி பேர் சாருக்கு நன்றி, ரொம்ப நன்றி. விஜய் சேதுபதி சார். ஸோ எல்லாம் சொன்ன மாதிரி எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் உடனே வந்து எங்களை எல்லாம் வாழ்த்துற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
இது என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மூவி. இதுக்கு முன்னாடி கதிர்வேலின் காதல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா இங்கே வந்து எங்கள் மூவியை சப்போர்ட் பண்ணதுக்காக வந்ததுக்கு. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் விஜய் சேதுபதி சார், பாக்யராஜ் சார் அண்ட் கலையரசன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இங்கே வந்து இந்த மூவியை சப்போர்ட் பண்ணதுக்காக. தேங்க்ஸ் டு மை கோ-ஆக்டர் பிரஜின் வந்து இன்னைக்கு இங்கே இல்லை. தேங்க்ஸ் டு பிரஜின் அண்ட் சுரேஷோட ஃபர்ஸ்ட் மூவி. நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த மூவியில் நான் குயிலுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ லவ் ஸ்டோரி, நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, அழகாக இருந்தது. ஸ்கிரிப்ட் சொன்னபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கேட்க நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், சினிமாட்டோகிராஃபர் சாலிகா அண்ட் ப்ரொடியூசர் அஷ்ரஃப் சார், இங்கே மோகன் சார் பழைய வண்ணார் டைரக்டர், மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு நான் கண்டிப்பாக நம்ம மியூசிக் ரிலீஸ், இந்த மூவியோட மியூசிக் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. மியூசிக் இஸ் டிவைன், அது அவரோட மியூசிக்கில் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எல்லாம் கரெக்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், மூவி தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. பொதுவாக இசை வெளியீட்டு விழா அப்படின்னு சொன்னோம்னா வந்து படம் பார்க்கும்போது அந்த இசை வெளியீட்டு விழாவில் ட்ரெய்லர் காமிப்பாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குது, ஆக்ஷன் என்ன அந்த சைடு, டான்ஸு, அப்புறம் சாங்ஸு, இதுதான் கொஞ்சம் முழுமையாக போடுவாங்க. வேறு கதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம், எப்படி இருக்காங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அதில் வந்து 2 பேரும் அந்த பிரஜன் தானே அவர் பேர், அவர் கல்யாணி 2 பேரும் புதுசு. ஸோ பார்த்தேன், பரவாயில்ல, 2 பேரும் சிரிக்கும்போது நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். நான் என்னை விட பேரரசு ரொம்ப கூர்ந்து பார்த்துருக்காரு. அவர் சொன்னார் உடம்பெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருப்பாரு பேரரசு. நான் நினச்சேன் ஒன்றுமே இல்லாமல் சைலண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் உடம்பெல்லாம் கரெக்டாக என்ன இருக்குறதெல்லாம் பார்த்து கேட்டு அதை வந்து மறக்காமல் கல்யாணி இதே மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறாரு. அப்புறம் கூடவே சொல்லும்போது சொல்லிட்டாரு, கல்யாணி மட்டும் இல்லை, நான் வந்து நயன்தாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கொஞ்சம் பேரரசு ரொம்ப நல்லா கவனித்து பார்க்குறாரு. ஆனால் டைரக்டருக்கு அதெல்லாம் தேவை. புது ஆளுகன்னு இல்லை, எல்லாருமே முதல் படம் பண்ணும்போது புதுசு தான், அது எல்லாருக்கும் அதே தான். பெரிய ரஜினியிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜய் சேதுபதி இப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார், நான் நடிக்கும் போதும் சரி, எல்லோரும் முதல் படம் பண்ணும்போது எல்லாருமே புதுசு தான். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் பெரிய லெவலுக்கு வர்றது. அதனால் பெண்ணியவர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, யாருமே படம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து, ஏன்னா வேறு எந்த லாங்குவேஜை விட நம்மெல்லாம் காலத்தை தூக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சமாச்சாரம் என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் வந்து புது டைரக்டர் அப்படின்னா ஓகே, புது ப்ரொடியூசராக ஓகே, புது ஹீரோயினா ஓகே, புது டைப் ஆஃப் கதையா ஓகேண்ணா. பார்த்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் உண்மையில சொல்கிறேன் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா இது காசு போட்டு செய்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தைரியமாக வந்து அந்த மாதிரி படங்கள் எடுப்பாங்க. ஏன்னா அது எப்போ நான் 45 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறது, 16 வயதிலே செய்யும்போது எல்லோரும் ப்ரொடியூசர் புதுசு, டைரக்டர் புதுசு, ஆர்டிஸ்ட் மட்டும் ஒரு 2-3 பேர். அப்போது கமல் வந்து நடிச்சிருக்காரு, ஸ்ரீதேவி ஒரு 2 படம் நடிச்சிருக்கா, அவ்வளோதான். ஸோ அதனால் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் எல்லாருமே ப்ரமோட் ஆகி பிரமாதமாக எல்லாருமே வர முடிஞ்சது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்ன பண்ணாலும் அதை வரவேற்கக்கூடிய தமிழ் ரசனை அந்த அளவுக்கு இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக படம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லபடியாக ஓடணும். அதே மாதிரி வந்து இதில் எல்லாமே 2 பேர் 3 பேராக இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ப்ரொடியூசர் ஓகே, ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசரு, அப்புறம் மியூசிக் டைரக்டர் 2 பேர், அதுக்கப்புறம் வசனம் 3 பேரா 4 பேர் இருந்தது. என்ன பெண்ணி அது எனக்கு புரியல. இவ்வளோ பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு வசனம் எழுதிருக்கீங்க. எல்லாம் மலையாளம் தமிழ் 2 கலந்து எழுதுனதா? அப்படியா? ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆள் எழுதுவாங்க, பார்த்து 2 பேர் அப்படின்ட்டு இருக்கோம். இதில் பார்த்தா எல்லாம் 2 பேர் 3 பேர் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பாடலாசிரியர் அந்த பாட்டு உண்மையிலேயே ரொம்ப ரசித்து அவரே பாடினார். ஏன்னா நம்ம ரசித்தா தான் முதல்ல எழுதும்போதும் சரி, நடிக்கும்போதும் சரி, நம்ம முதல்ல ரசனை இருந்தால் தான் அது நல்லா வரும். அதனால் அவர் பாடும்போதே அவர் எந்த அளவுக்கு அந்த சிவகரளி வாசம் அந்த படத்தை, அந்த பாட்டை வந்து எவ்வளோ சிறப்பாக வந்து அவர் இன்வால்வாக எழுதியிருக்காருன்னு சொல்லி தெரியுது. அதனால் இங்கே
புது ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது சென்டிமெண்ட்டாக எனக்கு மைனாக புது ஆட்களை வச்சு தான் எடுத்தாங்க. அது பிரமாமல் சூப்பர் ஹிட் ஆகி இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அதே அளவுக்கு இந்த ப்ரொடியூசருக்கும் வந்து இந்த படமும் சென்டிமெண்ட்டாக அதே அளவுக்கு ஓடி ஒரு பெரிய வெற்றியை இது பண்ணி மறுபடியும் வெற்றி விழா கொண்டாடணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து மற்றும் மீடியாக்காரங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி.